ஏம்மா எல்லோரும் எப்படி இருக்கிய? இந்த ஒரு உடுமாத்துக்கு போடுவாங்களா சேலை, சேலையே இல்லை பார்த்துக்கிடுங்க. எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சேலையாக கிடந்ததா. இடையில ரொம்ப நாள் சேலையே எடுக்கலை. சரி, பழைய சேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு புது சேலையாக எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2 சேலை எடுத்தையும் பார்த்துக்கிடுங்க. அது எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 5 மாதமாவது இருக்கும். அது மொத்தமாக துட்டு கொடுத்து எடுக்கிறது கிடையாது. வாரம் துட்டு கொடுத்து எடுக்க மாதிரி தான் இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ரூபாவில் அவையிட்ட எடுத்து பார்த்துக்கிடுங்க. அதை ப்ளவுஸ் தைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வரதும் செலவும் கரெக்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அது வேறு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 220 ரூபா கேட்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லைனிங் கிளாத் 40 ரூபாய்க்கு எடுக்கமா. அதுக்கப்புறம் அதில் எப்படி சும்மா தைக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒரு லேஸு கைக்கும் கழுத்துக்கும் அப்போன்னு சொல்லிட்டு அது வேறு 15 ரூபாய்க்கு வாங்குதோம். அது தைக்கிறதுக்கு ஒரு 30 ரூபா கேட்காவலா. இப்படியா பார்த்தா 300 ஆயிடுது. 2 ப்ளவுஸ் தைக்கணும்னா 600 ஆயிருமேன்னு சொல்லிட்டு அதையே யோசித்து ஒரு 5 மாதமாக வச்சுருந்தேன் பார்த்துக்கிடுங்க. அப்போ சொன்னவ பக்கத்தில் புது சேலையெல்லாம் அப்படி உடுத்தாமல் வைக்கக்கூடாது, அது நல்லதில்லை வீட்டுக்கு அப்படின்னாவ. இது என்ன கொடுமையாக போச்சு, நமக்கு ப்ளவுஸ் தைக்க முடியாமல் தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, புது சேலை ப்ளவுஸ் தைக்க முடியாமல் சோ போட்டு அலசி வச்சுட்டேன். இப்போ புது சேலை இல்லையா, அது பழைய சேலை ஆகிட்டு பற்றியலாம். அதெல்லாம் இருக்கட்டும். சரி, என்ன 5 மாதம் ஆகிப்போச்சு, இன்றைக்காவது போய் தைக்க கொடுப்போன்னு சொல்லிட்டு போய் லைனிங் கிளாத் எடுக்க போனேன்னா, இல்லை இன்றைக்கி போகல, நேற்று போனேன்னா லைனிங் கிளாத் எடுக்க போகிறேன். கடையில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா ரொம்ப சோகமாக இருக்காவ. என்னக்கா சோகமாக இருக்கி? வீட்லேயே வேலை, இங்கேயும் வேலை, ஐயா அம்மா ரொம்ப வேலையாக இருக்குது, உடம்பு முடியலைம்மா அப்படின்னாவ. சரி, அவியலையும் நமக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பற்றியில. நம்மளை மாதிரி பொண்ணுங்க தானே அவியலும். நம்மளை மாதிரி வீட்டில் சோத்தையும் பொங்கிட்டு அங்கேயும் போய் கால் கிடக்க நின்றுட்டு அடக்காவலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவிய சொன்னது. அப்போ சொன்னாவ, எங்கள் வீட்டில் இருக்க அன்னை மாதிரி வேலை பார்க்க மாட்டாவளோ அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் வீட்டில் நான் நைட்டு சோறு பொங்கலைன்னா எங்கள் வீட்டில் சோறு பையன் கொடுத்துருவாவ. ஆனால் எங்கள் மாமியாக தான் இருக்காவல்லா. நான் ஒரு சொம்பு தண்ணி கூட தூக்கோடாமல் என் பிள்ளைய வச்சுருக்கேன், ஆனால் இவள் அடுப்படியில் போட்டு கொள்ளுதா அப்படின்னு சொல்லுதாவ அப்படின்னாவ. அதை நான் சொன்னேன், நீங்கள் அவிய சம்பளம் பத்துலேருந்து தான் வேலைக்கு வந்திருக்கேன். இப்போ சம்பளம் அவிய வாங்குற சம்பளம் கரெக்டாக இருந்துச்சு, நமக்கு வீட்டுக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா அவையில் யார் செம்பு தண்ணி நம்ம தூக்க விடுவோமா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம தானே எல்லா செம்பு தண்ணி தூக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அக்கா சிரிச்சு விட்டாவ பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் சொன்னாவ, எங்கள் வீட்டுக்கார் மாதிரிலாம் நான் என் பிள்ளைய வளர்க்கலை. என் பையனுக்கெலாம் நான் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லா அடுப்படி வேலையும் தெரியும். அப்புறம் என் பொண்ணுக்கு தான் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் வேலை செய்ய மாட்டா அப்படின்னு சொன்னாவலாம். அதனால இல்லை, நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தான் பிள்ளைகள் சும்மா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு அதுவும் போன நாள்லேருந்து சொத்தத்தானே பொங்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரே சிரிச்சுட்டா அக்கா பேசுறது என்ன காமெடியாக இருக்குது அப்படின்னு சிரிக்காவ. நம்ம பொழப்ப தான் நான் சொன்னேன், அதுக்கே சிரிக்கா பற்றியில. நம்ம பொழப்பு நமக்கே சிரிப்பாக இருக்கா, எப்படி காமெடியாக இருக்குது பற்றிலாம். அதுக்கப்புறம் என்ன, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கணும் பார்த்துக்கிடுங்க டெய்லர் கடைக்கு. நானும் லைனிங் கிளாத் எடுத்து அப்போ லேஸ்லாம் வாங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு போய் டெய்லர் கடையில் ப்ளவுஸை கொடுக்கேன். உள்ள அளவு ப்ளவுஸே இல்லை. கொடுமையாக ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன செய்ய, தெரிஞ்ச அன்னைமாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நேற்று ஒரு மூச்சு நடந்துட்டு வந்து காலெலாம் வலிக்கா. இப்போ திருப்பி இன்றைக்கும் போகணும் பார்த்துக்கிடுங்க அளவு ப்ளவுஸ்லாம் எடுத்துக்கிட்டு. மற்ற நாள்லாம் வெயில் அடிக்கும் பார்த்துக்கிட்டு. இன்றைக்கி தான் அந்த பச்சரிசியை கழுவி காய வைக்கலாம்னு நினச்சா இன்றைக்கி சரியான வெயிலே வரல. சரி, இன்றைக்கி மழை திடீர்னு மழை வந்துடக்கூடாது பற்றியலாம். அதனால் என்ன செஞ்சேன், இன்றைக்கி கழுவி காய வைக்க வேண்டாம், இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு திருப்பி போவோம். ஏன்னா போகிறதுக்கு 1 கிலோமீட்டர், வரதுக்கு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் நடக்கணும் பற்றியலாம். டைமும் ஆகிடும், நமக்கு உடம்பும் டயர்ட் ஆயிரும் பற்றியலாம். இன்றைக்கி அலைகிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் நான் கொடுக்க போகிறேன் அளவு ப்ளவுஸை. என்ன ஒரு காமெடி பற்றியலா.